தமிழக அரசு தற்போது 10 லட்சம் கோடிக்கு மேல் கடனில் தத்தளிப்பதாகவும், இந்த கடனை அடைப்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி பாடுபடும் என்றும் திரைப்பட நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் மேற்கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். மக்களுக்கு சென்றடைகின்ற படத்தை எப்படி பார்க்கணும்னு அவங்களுக்கு நல்லதான பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு பல விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது அது பாதிப்புகளை நிறைவேற்றுவதற்கு அவங்க 1 கோடி பேருக்கு 10,000 ரூபாய் ஒரு முறை தருகிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அது போக பல சலுகைகள் அறிவித்திருக்காங்க. இப்போ ஆட்சியாளருக்கும் அறிவித்திருக்கிறார்கள். 6,550 கோடி உடனடியாக தந்திருக்காங்க. கோடை காலங்கள்லாம் 3,000 + 2,000 5,000 ரூபாய் கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6,500 கோடிக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மக்களுக்கு செல்கின்றது, மக்களுக்கு நல்லது செய்வது என்பது நல்லதுதான் நான் சொல்லுவேன். அது யாருக்கு இருந்தாலும் நல்லதுதான், அதை குறை சொல்வதற்காக இல்லை. மக்களுக்கு அதாவது வறுமை கோட்டு கீழே இருப்பவர்களுக்கு அது சென்றடையும் போது உண்மையிலே இது மகிழ்ச்சிகரமான செய்திகள் தான். மக்கள் மீது அந்த வரியை நான் போட்டுதான் கல்வி உதவித்தொகை வழங்க போறேன்னு சொல்லிட்டு அவரே தான் சொல்றாரு. தமிழக மக்கள் வரி சுமையால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதையும் அவரே சொல்றாரு. ஆனா அவரே இந்த வரியை திருப்பி மக்கள் அதிகமா போடுவோம். அதாவது இப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு தமிழக அரசு. அந்த கடனை நிவர்த்தி செய்வதற்காக வருகிற தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அதில் மேற்கொண்டு நம்ம பொருளாதார அடிப்படையிலே கடன் வாங்காமல் எதையுமே நிறைவேற்ற முடியாது. ஆனால் தொழில் வளத்தை பெருக்குகின்ற அளவு அந்த கடன் உதவியாக இருந்தால் இதை படிப்படியாக குறைப்பதற்கு அவர்கள் முடிவு எடுப்பார்கள். அது சிறப்பாக செயல்படுவார்கள் என்று நினைக்கிறேன். மக்கள் மீது வரியை போடுறது சரின்றீங்க? இல்லை, மக்கள் மீது வரியை போட நான் சொல்லறேன். முதல்ல இருக்கின்ற அந்த மக்கள் வரி போடுறது மட்டும் இல்லை, எதா இருந்தாலும் வரியை வழங்காம நம்ம அரசு நடக்காதுல்ல. வரி விதிக்காமல் அந்த காலத்தில் பண்டைய காலத்திலிருந்து வரி விதித்து தான் வரியை வாங்கி தான் அவங்க ஆட்சி நடத்த முடியும். இல்லாட்டி ஒரு வரி வருமான வரி கிடையாது, எந்த வரியும் கிடையாது, வாங்குகின்ற பொருளுக்கு வரி கிடையாது என்று சொன்னால் அரசுக்கு வருமானமே கிடையாது. எந்த அளவுக்கு அந்த வரி சுமையை அவங்களுக்கு பாதிக்காத அளவு இருக்கிறதோ அது சிறப்பாக இருக்கும். அதுக்கு அவங்க திட்டங்கள் வருகிறது.